எதிரிடை நட்சத்திரத்தின் மூலமாக பலன் உரைப்பதை பற்றி தனக்கோடி ஐயா சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அறிவு சார்ந்த அவையோர்களுக்கு வணக்கம். எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழ் சிந்தனை பேரவைக்கும் ஸ்ரீ யோகேஷ் ஜோதிட ஆன்மீக நிலையத்திற்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களையும் ஜோதிட ஆர்வலர்களையும் வணங்கிக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கிக் கொள்கிறேன். ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா பல முறைகள் இருக்கு. ஒரு முறையும் ஜோதிடம் சொல்றதுக்கு சிறப்பாக தான் இருக்கும், அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது. ஆனா இந்த எதிரிடை நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பராசர முறைதான், அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. அதுல இருந்து தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் இந்த லப்பை பேதை இதை வச்சு இந்த எதிரடை நட்சத்திரங்களை தனியாக பிரிச்சு கொடுத்திருக்காரு. அந்த எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி ஜோதிடம் வேலை செய்யாது அப்படின்னே அவர் கிளீனா சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இப்ப சூரியனுக்கு எதிரடையில் 12 நட்சத்திரங்கள் வரும். அதாவது சூரியன் எங்க நிக்கிறாரோ அவர் நிக்கிற இடத்திலிருந்து எந்த நட்சத்திர சாரத்தில் நிற்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து எண்ணிட்டு வரும். அதுல அப்படி எண்ணி வரப்போ 12 நட்சத்திரங்கள் எதிரடையில வரும். சந்திரனுக்கு 7 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். செவ்வாய்க்கு 5 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். புதனுக்கு 4 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். சுக்கிரனுக்கும் குருவுக்கும் 3 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். சனிக்கு 7 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். ராகு கேதுகளுக்கு 2 நட்சத்திரங்கள் எதிரடையில் வரும். சரி, இந்த எதிரடையில் நம்ம ஜோதிடம் பார்க்கிறப்ப அதனோட பங்கு என்ன அப்படிங்கறத நம்ம மெயினா பார்க்கணும். ஏன்னா ஒரு கிரகம் நின்று பலன் கொடுக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு திசாபுத்தி நடக்குது. அந்த திசாபுத்தி நடத்தக்கூடிய கிரகம், திசா நடத்தக்கூடிய கிரகத்துக்கு எதிரடை நட்சத்திரத்தில் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் நின்றால் அந்த திசாநாதன் செய்ய வேண்டிய பலனை செய்ய முடியாது. அந்த திசாநாதன் தீய பலன் கொடுக்கக்கூடிய திசையா இருந்தாலும் புத்திநாதன் எதிரடை நட்சத்திரத்தில் நின்றுவிட்டால் அந்த கிரகத்தினால், அந்த திசை நடத்தும் கிரகத்தினால் அந்த ஜாதகருக்கு தீமை செய்ய முடியாது. அதே மாதிரிதான் நன்மை செய்யக்கூடிய திசை நடந்து அதுக்கு எதிரடையில ஒரு அந்த புத்தி நடத்தக்கூடிய எதிரடை நட்சத்திரத்துல நின்றுச்சுன்னா கண்டிப்பா அந்த திசையில நல்லதும் நடக்காது. அந்த புத்தி முடிய வரைக்கும் நல்லது நடக்காது. இது ஜோதிடத்துல இது ரொம்ப முக்கியமான விதி. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசுறப்போ 100% பலன் சரியா வரும் அப்படிங்கிறதா தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் புக்ல பார்த்து கோள்களின் கோலாட்டம். இந்த கோள்களின் கோலாட்டம் புக்கு என்ன கேட்டா எல்லா ஜோதிடர்களுமே படிக்கணும். அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இந்த எதிரடை நட்சத்திரங்களின் பங்கு மட்டுமே 90% ஒரு ஜாதகத்துல பலனை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி பெற்றது. இப்ப நமக்கு லக்னாதிபதிக்கு, அதாவது லக்னத்திற்கு சுபகிரகங்களே திசை நடத்தினா கூட அதுல நிக்கக்கூடிய நட்சத்திரம், இப்ப சூரியன் போயிட்டு அஸ்வினியில் நிக்கிறார் அப்படின்னா அந்த சூரியன் உச்சமடைந்து பலன் நடத்துறார். அந்த ஜாதகருக்கு அவரு நன்மையே செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார் அப்படின்னா கூட அவருக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் சூரியனுக்கு மட்டுமே 12 நட்சத்திரம் அதிகபட்ச எதிரடியில வருது.
இப்போ அந்த கிரகம் சூரியன் வந்து அஸ்வினி நிற்கிறார் அப்படின்னா, அதே அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா 3வது நட்சத்திரமா கிருத்திகை வரும். அப்ப சூரிய நட்சத்திரத்தில இருந்து கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று புத்தி நடத்துது அப்படின்னா, அந்த சூரியனால் நன்மை செய்ய முடியாது. இதுதான் விதி. இந்த எதிரணி நட்சத்திரத்தோட முக்கியமான பங்கே இதுதான். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பாக்குறப்போ நாம என்ன கோச்சாரத்தை பாருங்க. கோச்சாரத்துல இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னாக்கா, உங்க ஜென்ம நட்சத்திரம் என்ன, அந்த ஜென்ம நட்சத்திரம் என்ன சாரத்தில் நிக்குது. இன்னைக்கு கோச்சார நட்சத்திரத்துல அந்த ஜென்ம சந்திரன் எங்க நிக்கிறார், எதிரடை நட்சத்திரத்துல அன்னைக்கு நின்னுட்டார் அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்காது, எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கும். தினப்பலன்கள் சொல்லக்கூடிய இடத்துல இது மிகவும் பயன்படும். சந்திரனை மட்டுமே வச்சுக்கிட்டு ஜனனகால சந்திரன் இங்க இருக்கா, கோச்சார சந்திரன் எங்க இருக்கார், இன்னைக்கு ஒரு காரியம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த எதிரடை நட்சத்திரங்களை வச்சு நீங்க உறுதிப்படுத்திக்கலாம். சாதக தாரையில இருந்துச்சுன்னா, அதான் சப்போஸ் எதிரடை நட்சத்திரத்துல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இன்னைக்கு காரியங்கள் நீங்க எதை வேணுமானும் செய்யலாம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம், சாதக தாரைன்னு போறப்போ நம்ம வந்து 2, 4, 6, 8 சாதக தாரைன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த சாதக தாரை நட்சத்திரங்களே கிரகங்களே வந்து இந்த எதிரடை நட்சத்திரத்துல போய் நின்னுச்சுன்னா அது சாதகம் செய்யாது. எதிரடை நட்சத்திரங்கிறது அவ்வளவு பவர்ஃபுல். நீங்க வேணா அவங்கவுங்க ஜாதகத்துல இன்னைக்கு சந்திரனை வச்சுட்டு செக் பண்ணி பாத்துக்கல, இது வந்து அவ்வளவு தூரம் வேலை செய்யுது. நான் எங்க போனாலும் சொல்றது இது ஒண்ணுதான், எதிரடை நட்சத்திரங்களை தாண்டி ஜோதிடம் இயங்காது அப்படிங்கறத நாங்க ஸ்ட்ராங்கா சொல்றோம். நட்சத்திரங்கள் இல்லாமல் கிரகங்களே இயங்காது. ஏன் பாக்குறோம்னாக்கா, நட்சத்திரங்கள் அப்படி போகணும்னாவே கிரகங்கள் மூலமா தான் நகரணும். கிரகங்கள் இல்லைன்னா நட்சத்திரம் நின்று கிரகங்கள் நின்று போயிடும். நட்சத்திரம் இல்லைன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் சாரம் கொடுத்துதானே போகுது. அப்ப நட்சத்திரம் தானே முக்கியம். அங்க இதை கவனிச்சு ஒவ்வொருத்தரும் இந்த எதிரடை நட்சத்திரங்களை பத்தி ஒவ்வொரு ஜோதிடரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இதை பத்தி பேசணும்னா ஒரு 2 மணி நேரம் பேசலாம். எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எது எதெல்லாம் எதிரடியில வருதுன்னு சொல்லி பேசலாம். அதுக்கான ஒரு நிலை இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு கிரகம் நம்ம எடுத்துட்டோம்னா இந்த ஜோதிடத்தில் சுலபமாக பலன் சொல்லும் வழிகள் அப்படிங்கறத பத்தி பேசினாங்க. அதுல ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். சூரியன் ஆண் ராசியில் முதல் ஒரு பாதத்தில் நின்றால், பெண் ராசியில் கடைசி பாதத்தில் நின்றால், அந்த ஜாதகரோட அப்பா அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிருப்பார். இதெல்லாம் ஜாதகத்தை பார்த்த உடனே பலன் சொல்லலாம். அந்த பார்த்தால் கோடி நன்மை இல்லை, இதுதான் என்னோட கருத்து. குரு பார்த்தால் கோடிகளில் நன்மை. ஏன்னா இன்னைக்கு குரு நாளுங்கிறனால அவரை பற்றி சொல்லிடும். குரு பார்க்கும் இடத்தில் உள்ள உறவுகள் பாதிக்கும். அவங்க ஜாதகத்துல செக் பண்ணிக்கலாம். குரு எங்க பாக்குறாரோ அது லக்னத்துக்கு எத்தனாவது பாகமோ, அது என்ன உறவோ, அந்த உறவு கிட்ட கண்டிப்பா அந்த ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும். குரு பார்க்கும் இடத்தில் உள்ள நன்மை அது பார்த்துக்கலாம். நீங்க இது மாதிரி நான் ஒரு மீட்டிங்லயும் நான் சொல்றது உண்டு, ஜாதகம் தான் தலையெழுத்து அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரியறது இல்லை, தெரிஞ்சுக்க விரும்புறதும் இல்லை. யாரும் எல்லாரும் பலன் சொல்லதான் பாக்குறாங்களா ஒழிய, ஒரு ஜாதகத்தை எடுக்கிறோம், அந்த ஜாதகம் தான் தலையெழுத்து நம்ம சொல்றோம். பிரம்மா எழுதின தலையெழுத்து படிக்கக்கூடியவர்கள் தான் தேவஞர்கள், ஜோசியர்கள் சொல்றோம். அப்ப அந்த ஜாதகம் தான் தலையெழுத்துங்கிறது ஒரு ஆதாரம் வேணும் இல்ல. அது பாருங்க, சனி பகவான் கர்மகாரகன் தான் அதையும் சொல்லுவார். இத ஆண் ஜாதகத்துல தான் பார்க்கணும், பெண் ஜாதகத்தில் பார்க்க கூடாது. ஏன்னா ஆணுக்குத்தான் திருமணம், பெண்ணுக்கு திருமணம் இல்லை. பெண் என்பவள் தாரை வார்த்து தானமாக கொடுக்கப்படுபவள், ஆணுக்குத்தான் திருமணம். அப்ப இது ஆண் ஜாதகத்துல தான் பார்க்கணும்.
இது பாத்தீங்கன்னா சனி பகவான் எங்க இருக்காரோ அந்த வீட்டை 1ஆம் இடமா வச்சுக்கங்க. 1, 2, 3, 7, 10, 12 இந்த 6 இடத்துல தான் அவங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் சனி பகவான் இருப்பார். கர்மகாரகன் இந்த 6 இடத்துல தான் இருப்பார். சனி வக்கரமாவோ அதிசாரமாவோ இருந்தா மட்டும்தான் ஒரு கட்டம் மாறும். இல்லைன்னா ஜாதகம் டைம் குறிச்சதே தப்பா இருக்கும். இதையும் நீங்க பாத்துக்கலாம். இதுதான் ஜாதகம் தான் தலையெழுத்துங்கிறதுக்கான ஆதாரம். எல்லா மீட்டிங்லயும் சொல்லிட்டு வரேன். இதை நான் கேட்டவங்களும் இருக்கலாம், கேட்காதவங்களும் இருக்கலாம். ஏன்னா முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இது ஜாதகம் தான் தலையெழுத்துங்கிறது ஒரு ஆதாரம் வேணும்ல. டாக்டர் பட்டம் வாங்குற மத்தியில நான் இந்த கேள்வியை கேட்டு ஒருத்தருக்கும் தெரியல. நான் விளக்கம் சொல்லிட்டு வந்தேன். ஜோதிடத்துல டாக்டர் பட்டம் அது மாதிரி அதாவது நம்ம இது எப்ப சொல்லப்பட்டது? 1929 ஸ்ரீலங்கால இருக்க தொல்லியர் அப்படிங்கிற ஜோதிடர் அவரோட புக்ல எழுதியிருக்காரு. இத அப்பவே தமிழ் புக்கு ஸ்ரீலங்கால எழுதியிருக்காங்க, ஜோதிட புக். அந்த புக்ல இது கொடுக்கப்பட்டு இதையும் நம்ம கருத்துல வச்சுக்கணும். நம்ம ஒன்னொன்னுக்குமே இது எல்லாம் சுத்தி வர பாத்தீங்கன்னா கடைசியில எதிரடை நட்சத்திரத்துல நிக்கணும். அந்த எதிரடை நட்சத்திரம் மட்டுமே கடைசியா முடிவை சொல்லும். இது நடக்குமா நடக்காதா? நாம் பாக்குறோம் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி திசை நடக்குது, 5ஆம் அதிபதி புத்தி நடக்குது. என்ன சொல்லுவோம்? நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். திரிகோணாதிபதிகள் புத்தி திசா புத்தி நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். ஆனா அவர் போய் எதிரடி நட்சத்திரம் நின்றார் அப்படின்னா அந்த புத்தி அவ்வளவுதான், குழந்தைகளுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துரும். அப்பா மக பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து சேர்த்துரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எப்போதெல்லாம் 1, 5, 9 திசா புத்தி நடக்குதோ அப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில ஒரு நஷ்டம் வந்தே தீரும். லக்னாதிபதி திசை 5ஆம் அதிபதி புத்தி, இல்ல 5ஆம் அதிபதி திசை 9ஆம் அதிபதி புத்தி, இந்த திரிகோண திசா புத்தி நடந்ததுன்னா அந்த நேரத்துல அந்த ஜாதகருக்கு ஒரு நஷ்டம் வந்தே தீரும். நஷ்டம்னா பொருளாதார நஷ்டம். நீங்க அந்த நேரத்துல சொத்து பிரிச்சா கூட பிரிக்கக்கூடாது, பாகம் பிரிக்கக்கூடாது. பிரிச்சா என்ன பண்ணுவீங்கன்னா, பரவாயில்ல தம்பி தானே வச்சுக்கிட்டு சேர்த்து கொடுத்துருவீங்க. அந்த தர்ம திரிகோண திசா புத்திகள் நடக்கிறப்ப தர்மமே பண்ணாதீங்கிறாங்க. பண்ணுனா கையில் இருக்க பொருள்களை இழக்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஒரு இதுக்குமே பார்க்கணும். குறிப்பா இந்த எதிரடி நட்சத்திரங்கள் எப்படி சுத்தி வந்தீங்கன்னாலும் திசா புத்தியில பாருங்க. அன்னைக்கு கோச்சாரத்துல ஒரு காரியம் செய்ய போறீங்கன்னா அன்னைக்கு நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு எதிரடையில் நிக்குதா சந்திரன் அப்படின்னு பாருங்க. பார்த்துட்டு அது இல்ல எதிரடை நட்சத்திரத்தில் நிக்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யலாம். அன்னைக்கு எதிரடை நட்சத்திரத்துல வருது அப்படின்னா அந்த சந்திரன் கண்டிப்பா அந்த காரியம் அன்னைக்கு செய்யக்கூடிய காரியங்கள் கைகூடாது. அதை தள்ளி வச்சுக்கிறது நல்லது. இது தாண்டி நம்ம எதையுமே சொல்ல முடியாது. நம்ம திசா புத்தி நல்லா இருக்கு செஞ்சிடலாம் அப்படின்னாலாம் முடியாது. இது சாதக தாரையில வரணும், வந்தா மட்டும்தான் உங்களால் செய்ய முடியும். சாதக தாரைங்கிறது நீங்க 2, 4, 6, 8 அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த எதிரடை நட்சத்திரத்தை விட்டு வேற நட்சத்திரத்தில் நிக்கணும். சாதக தாரையே சொல்ல போனோம்னா நம்ம என்ன சொல்றோம், 22வது நட்சத்திரம் வைநாசிகம்னு சொல்றோம். ஆனா அது சாதக தாரையில் தான் வரும் அந்த 22வது நட்சத்திரம். அதனால இந்த எதிரடை நட்சத்திரத்தை ஒருத்தருமே இந்த கோள்களின் கோலாட்டம் புக்கு வாங்கி படிங்க. அதன் மூலமா 100% சரியான பலன்களை சொல்ல முடியும். மீண்டும் ஒரு முறை ஐயா கூப்பிடும் போது இதை பத்தி 100% விளக்கமா நான் சொல்றேன். எந்தெந்த நட்சத்திரங்கள் எதிரடியில் வரும் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். ஏதாவது பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தன்னுடைய அனுபவத்தின் வாயிலாக எதிரடை ஜோதிட நுட்பங்கள் என்ற ஜோதிட கருத்தை மிகச் சிறப்பாக ஆய்வு மனப்பான்மையுடன் ஜோதிட உலகிற்கு பகிர்ந்தமைக்கு
ஸ்ரீ யோகே ஜோதிட ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் உரித்தாக்குகின்றோம். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றோம். கரவொலி எழுப்பி உற்சாகப்படுத்திடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.